பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அஷ்ஷைக் இஸ்ஹாக் ஹசன் அப்பாசி அவர்கள் பேசிய ஒரு வீடியோ கிளிப்பை எமக்கு பார்க்க கிடைத்தது. இந்த வீடியோ கிளிப்பிலே அவர் 4 விடயங்களை பற்றி பேசுகின்றார். இந்த 4 விடயங்களையும் பற்றி அவர் பேசியிருப்பது முற்றிலும் மார்க்கத்துக்கு முரணானது, அது மண்டைக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாதது, பகுத்தறிவால் கூட நம்ப முடியாது. இவ்வாறான ஒரு பெரிய ஒரு அபாண்டத்தை தான் அவர் அங்கே பேசுகின்றார். ஆனால் அப்படி பேசியும் அதை சிலர் சரியென்று வாயை புலந்து அதை பார்த்து கொண்டிருப்பதுதான் எமக்கு மிக ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது. அந்த 4 விடயங்களில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதிலே முதலாவது சொல்லக்கூடிய விடயம்தான் இந்த தரீகாக்களுடைய திக்ர் மஜ்லிஸ்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த திக்ர்கள் எதையும் அங்கே காண முடியாது என்பதாக அந்த வீடியோவிலே பேசுகின்றார். கவலை சொல்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சூஃபியாக்களை உங்களுக்கு பார்க்கலாம். சூஃபியாக்களுடைய மிக முக்கியமான நடவடிக்கைகளிலே ஒன்றுதான் ஜிக்ர் மஜ்லிஸ் என்று ஒன்று செய்வார்கள். என்ன ஜிக்ர் மஜ்லிஸ்? அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அந்த திக்ர் மஜ்லிஸை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் காலை மாலை துஆக்களை நிறைய சொல்லி தந்தார்கள். இந்த துஆக்கள் அந்த திக்ர் மஜ்லிஸிலே உங்களால் காண முடியாது. இது எந்த அளவுக்கு ஒரு அபாண்டமான ஒரு பொய் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். இதிலே நாம் ஒரு ஆச்சரியமான விடயத்தை காணுகின்றோம். அதாவது இவர்கள் மிம்பரிலே மேடையிலே எவ்வளவுதான் பொய்யை சொன்னாலும், எவ்வளவுதான் பொய்யை பரப்பினாலும் அதை நம்புவதற்காக ஒரு கூட்டம் வாயை புலந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பதுதான் நமக்கு மிக மிக கவலையாக இருக்கின்றது. அதிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே அந்த சஹாபாக்கள் மத்தியிலே ஒரு வார்த்தையை பாவித்தார்கள். இன்னா உம்மத்துன் உம்மியா லா நக்துபு வலா நஹ்சுபு. நாங்கள் ஒரு உம்மி சமுதாயம், எமக்கு எழுதவோ இந்த வானியல் கணக்குகளை பற்றியோ எமக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அப்படியான நிலையில் உள்ளவர்கள் தான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்களா என்று எமக்கு சிந்திக்க வேண்டியுள்ளது. இதை இன்னொரு பாசையிலே சொல்லும் பொழுது இந்த ஆட்டு மந்தை கூட்டம் என்று சொல்வார்கள். நாங்கள் அவ்வாறு சொல்ல விரும்பவில்லை, சும்மா ஊரிலே சொல்ல நடப்பதை நான் சொல்கின்றேன். அதாவது எதை சொன்னாலும் ஆமாசாமி போடக்கூடிய ஒரு கூட்டத்தினர் தான் இவர்களுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்பி செயல்படுகிறார்கள் என்பதை இட்டு நாம் கவலையடைய வேண்டுகின்றது. எனவே நாங்கள் எமது சாதுலியா தரிகத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே ஓதக்கூடிய திக்ர்கள் அது அதிகமானவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அவுராதுகளாக இருக்கின்றது. ஏன் இதை இந்த இஸ்ஹாக் ஹசன் அப்பாசி மௌலவி மறைக்க முற்படுகின்றார்? அவருடைய கையிலே அவுராத் தொகுப்பு இருப்பதாக அவர் சொல்லுகின்றார். எனவே அவ்வாறு அந்த அவுராத் தொகுப்பை எடுத்துக்கொண்டாலே, அதிலே அந்த காலை மாலை ஓத வேண்டிய வலீஃபாவை எடுத்துக்கொண்டாலே அதிலே பல துஆக்கள் இருக்கின்றது. அந்த துஆக்கள் அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். உதாரணமாக அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி அந்த திக்ர் இடம்பெறுகின்றது. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மாஸ்மி அந்த துவா தொடராக இடம்பெறுகின்றது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இடம்பெறுகின்றது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா இடம்பெறுகின்றது. ஸலவாத் இடம்பெறுகின்றது. ஆயத்து குர்சி இடம்பெறுகின்றது. குல் சூரத்துக்கள் இடம்பெறுகின்றது. அப்ப இவை அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராமல் எங்கே இவைகள் பைபிளிலே கூறப்பட்டதா அல்லது இந்த கிறிஸ்தவ ஃபாதர்மார் சொல்லி தந்ததா என்பதை நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே இவ்வாறு பொய்களை பரப்பி மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். எனவே அவர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கின்றது, அந்த பிரச்சாரர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கின்றது. நாங்கள் என்ன சொன்னாலும், என்ன பொய்யை சொன்னாலும் அதை யாரும் திருப்பி கேட்க மாட்டார்கள். அதை நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டு போகிறார்கள் என்றுதான் நாங்கள் கருத வேண்டியுள்ளது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த கருத்து இஸ்ஹாக் அப்பாசி ஷேக் இஸ்ஹாக் ஹசன் அவர்களுடைய இந்த கருத்து முற்றிலுமாக பொய்யானது, அது அபாண்டமானது என்பதை நாங்கள் இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்ற முறை என்ன? உஸ்குர் ரப்பக ததர்ருஅன் வ கீஃபதன் வ தூனல் ஜஹ்ரி மினல் கௌல். இது திக்ர் செய்வதற்காக அல்லாஹ் சொல்லித் தருகின்ற வழிகாட்டல். நபியே, உம்முடைய இறைவனை உம்முடைய உள்ளத்தால் நீ நினை. பயந்தவனாக பணிந்தவனாக உன்னுடைய வார்த்தை சத்தமில்லாமல் அல்லாஹ்வை நீ திக்ர் செய்ய வேண்டும். ஆனா திக்ர் மஜ்லிஸ் என்ற பேரிலே
என்ன நடைபெறுகிறது? சரியான சத்தம். இரண்டாவது விடயத்தை பற்றி அவர் பின்வருமாறு சொல்கின்றார். திக்ரு செய்வதற்கான வழிகாட்டலை அல்லாஹு தாலா சொல்லி தந்திருக்கின்றான். எனவே அந்த வழிகாட்டலுக்கு மாற்றமாகத்தான் இவர்கள் செயல்படுகின்றார்கள், இந்த தரிகாவாதிகள் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். அதிலே அவர் சொல்கின்றார், அந்த அல் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டி, நீங்கள் உள்ளத்தால் நினைத்து பயந்தவனாக பணிந்தவனாக வார்த்தை சத்தம் இல்லாமல் திக்ரு செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். எனவே இந்த வசனம் அல் குர்ஆனில் இருப்பது உண்மை. ஆனால் இவர் ஒரு ஆலிம். இவர் ஆலிமாக இருந்தால் ஒரு விடயத்தை, அதாவது சப்தமிட்டு திக்ரு செய்ய முடியுமா முடியாதா என்ற இந்த தலைப்பை அவர் எடுத்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? இது சம்பந்தமான இருபக்க நியாயங்களையும் எடுக்க வேண்டும். அல் குர்ஆனிலே அல் ஹதீஸிலே சப்தமிட்டு திக்ரு செய்வது கூடும் என்ற வந்த வசனங்களையும் எடுக்க வேண்டும், ஹதீஸ்களையும் எடுக்க வேண்டும். கூடாது என்று வந்திருக்கக்கூடிய வசனங்களையும் ஹதீஸ்களையும் எடுக்க வேண்டும். எடுத்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, கூடாது என்று வந்திருக்கக்கூடிய ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மார்க்கம் சொல்வது, மார்க்கம் பேசுவது இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். ஆலிம் என்ற பேர்விலே மார்க்கத்தை மக்களுக்கு பிழையாக முன்வைக்கிறார் என்ற அந்த செயலைத்தான் இவர் செய்கிறார் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே எவ்வாறு அல் குர்ஆனிலே ஹதீஸிலே திக்ருகளை மெதுவாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று சத்தமாகவும் செய்ய முடியும் என்று பல ஹதீஸுகள் காணப்படுகின்றன. அதை நாங்கள் உங்களுக்கு தருவோம். இதிலே நாங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இவருடைய இந்த பயான்களை கேட்கக்கூடியவர்கள் வாயினால் தான் புகாரி என்று சொல்வார்கள், புகாரியை பின்பற்ற வேண்டும், முஸ்லிமை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அதை எடுத்து பார்த்தது கிடையாது. அந்த புகாரியை முழுமையாக வாசித்து முடித்தது கிடையாது. அந்த சஹீஹ் முஸ்லிமை அவ்வாறு முழுமையாக வாசித்தது கிடையாது. உண்மையிலே அவ்வாறு வாசித்திருந்தால் அவர்களே இந்த இஸ்ஹாக் அப்பாசி சொல்வது பச்சை பொய் என்பதை அந்த ஏகத்துவ சகோதரர்களை சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் தானே பார்ப்பதில்லை. அவர்கள் மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் தனி மனித வழிபாடு செய்கின்றீர்கள், ஷாஃபிமாவை பின்பற்றுகின்றீர்கள், இது தனி மனித வழிபாடு என்பதாக சொல்லுவார்கள். நீங்கள் இதை விட்டுவிட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு வாருங்கள் என்பதாக அவர்களை சொல்லுவார்கள். அவர்களை சொல்லிவிட்டு எமக்கு எதை வேண்டாம் என்று சொல்கின்றார்களோ அதை அவர்களே செய்யக்கூடிய வல்லவர்கள் தான் இந்த ஏகத்துவ தௌஹீத்வாதிகள். ஏனென்றால் அவர்களுக்கு குர்ஆனை எடுத்து பார்ப்பதற்கோ ஹதீஸை எடுத்து பார்ப்பதற்கோ அறிவு கிடையாது. அவர்கள் அவர்களுடைய தாயி, அவருடைய மௌலவி என்ன சொல்கின்றாரோ அதைத்தான் அவர்கள் பேசுவார்கள். அதான் அவர்களுடைய ஒரு விசித்திரமான போக்கு. அதுதான் அவர்களும் உண்மையிலே யதார்த்தத்திலே தனிமனித வழிபாட்டை தான் செய்கின்றார்கள். அவ்வாறு தனிமனித வழிபாட்டை செய்து கொண்டு எமக்கு சொல்லுவார்கள் இந்த ஷாஃபி மதத்தை பின்பற்றக்கூடாது, ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடாது, ஹனஃபி இமாமை பின்பற்றக்கூடாது என்று. எனவே இவ்வாறு விசித்திரமானவர்கள் தான் இந்த ஏகத்துவவாதிகள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அடுத்ததாக நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இந்த சத்தமிட்டு திக்ரு செய்வது சம்பந்தமாக உண்மையிலே அவர்கள் புகாரியை பிரட்டி பார்த்திருந்தாலே, புகாரியுடைய ஆரம்ப பகுதியை பிரட்டி பார்த்து இருந்தாலே சத்தமிட்டு திக்ரு செய்ய முடியும் என்பதற்கான ஆதாரங்களை அவர்களுக்கு பெற்றிருப்பார்கள். புகாரியிலே 842வது ஹதீஸாக வரக்கூடிய விடயம்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், திக்ரை கொண்டு சப்தத்தை உயர்த்துவது பரலான தொழுகைக்கு பின்னால் மக்கள் திரும்பி சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே திக்ரை கொண்டு சப்தத்தை உயர்த்துவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்திலே இருந்தது. தொழுது முடிந்த போது திக்ரை சப்தமிட்டு உயர்த்தி சொல்வது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்திலே இருந்தது. அவ்வாறு சப்தமிட்டு திக்ரு செய்யும் சப்தம் கேட்டால் நான் தொழுகை முடிந்து விட்டது என்பதை அறிந்து கொள்வேன் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். இங்கே மிக தெளிவாக தொழுது முடிந்ததன் பின்னால் சப்தமிட்டு திக்ரு செய்திருக்கின்றார்கள். சில ஹதீஸ்களிலே தக்பீர் சொல்லியிருக்கிறார்கள் என்று தெளிவாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சப்தம் வெளியிலே கேட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு புகாரியிலே மிக தெளிவாக இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி சத்தமிட்டு திக்ரு செய்யக்கூடாது என்று எப்படி சொல்வார்கள்? புகாரி முஸ்லிம் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவர்களுக்கு ஏன் இது தெரியாமல் போய்விட்டது? அவர்களுடைய இயக்க வெறி அவர்களுடைய கண்களை மறைத்து விட்டதா என்று நாங்கள் கேட்க ஆசைப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அதே புகாரியை நீங்கள் எடுத்தால் ஹஜ்ஜுடைய பாடத்திலே பாபு தக்பீரி ஐயாம மினன், அதாவது மினாவுடைய நாட்களிலே தக்பீர் சொல்லக்கூடிய பாடம்.
மினாவுடைய நாட்களிலே தக்பீர் சொல்லக்கூடிய பாடம், அரஃபாவுக்கு செல்லும் போது தக்பீர் சொல்லக்கூடிய பாடம் என்று ஒரு தலைப்பை புகாரி இமாம் போட்டிருக்கின்றார்கள். அந்த பாடத்துக்கு கீழால் பல தகவல்களை, சஹாபாக்களுடைய தகவல்களை கொண்டு வருகின்றார்கள். அதிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்து சத்தமிட்டு தக்பீர் சொல்லுவார்கள். இதை கேட்ட அந்த பள்ளியிலே உள்ளவர்கள் எல்லோரும் தக்பீர் சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, கடைத்தெருவிலே உள்ளவர்களும் தக்பீர் சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு அந்த நகரிலே பெரிய ஒரு அதிர்வு ஏற்படக்கூடிய அளவுக்கு தக்பீர் சொல்லுவார்கள் என்று இந்த புகாரிலே இடம்பெறக்கூடிய இந்த தகவலிலே காணப்படுகின்றது. அதிலே தொடர்ந்து வருகின்றது, பெண்களும் அபான் இப்னு உஸ்மான் என்பவருடைய தக்பீரை கேட்டு அவர்களும் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவருடைய காலத்திலே ஐயாமு தஷ்ரீக் நாட்களிலே மஸ்ஜிதிலே மக்களோடு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களும் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் புகாரிலே இடம்பெறக்கூடிய விடயம். இதிலே மிக தெளிவாக பாருங்கள், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று இருந்த சஹாபாக்கள் எல்லோருமே சப்தமிட்டு அங்கே திக்ர் செய்திருக்கின்றார்கள். இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே எல்லோருக்கும் தெரிந்த விடயம், சின்ன பிள்ளைக்கும் தெரிந்த விடயம், ஹஜ்ஜுக்கு சொல்லக்கூடிய எல்லாருமே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தக்பீர் சொல்வது எல்லோருக்கும் தெரிந்த விடயம், சப்தமிட்டு. ஆனால் இவர்கள் சொல்கின்றார்கள் சப்தமிட்டு திக்ர் செய்ய முடியாது என்று சொல்கின்றார்கள். நாங்கள் இவ்வாறு இந்த விடயத்தை முன்வைக்கும் பொழுது ஒரு விசித்திரமான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். இது சஹாபாக்கள் செய்ததை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள். அதாவது நாங்கள் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த ஏகத்துவ பிரச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அல்ல. இந்த சஹாபாக்கள் செய்தது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழிகாட்டலிலே அவர்கள் பெற்றது. அந்த சஹாபாக்கள் விளங்கியவாறு தான் இஸ்லாத்தை விளங்க வேண்டும், தாபியீங்கள் விளங்கியவாறு தான் இஸ்லாத்தை விளங்க வேண்டும். இந்த சப்தமிட்டு திக்ர் செய்ய முடியும் என்று 1400 ஆண்டு காலமாக இஸ்லாமிய உம்மத்தே அது கூடும் என்று சொல்லியிருக்கும் பொழுது, இன்று இந்த ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடக்கூடியவர்கள் இதை கூடாது என்று சொன்னால் அது எந்த வகையில் நியாயமாகும்? எனவே இது மார்க்கம் கிடையாது, இவர்கள் பேசுவது மார்க்கம் கிடையாது, இது சுத்த பிழையான விடயம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே மார்க்கத்திலே மெதுவாக திக்ர் செய்யவும் அனுமதி இருக்கின்றது, சப்தமாக திக்ர் செய்யவும் அனுமதி இருக்கின்றது. அதிலே மெதுவாக திக்ர் செய்ய விரும்புவர் மெதுவாக திக்ர் செய்யலாம், சப்தமிட்டு திக்ர் செய்ய விரும்புபவர் சத்தமிட்டு திக்ர் செய்யலாம். இதுதான் மார்க்கம். அது மட்டுமல்லாமல் மெதுவாக மட்டும்தான் திக்ர் செய்ய வேண்டும், சப்தமிட்டு திக்ர் செய்யக்கூடாது என்பது அது நபிகள் நாயகம் காட்டி தந்த மார்க்கம் அல்ல. அது 1400 வருடமாக இந்த இஸ்லாமிய உம்மத்து கடைபிடிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. மாறாக இந்த புதிய ஏகத்துவவாதிகள் கொண்டு வந்த மார்க்கம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும்.